காலம் எவ்வளோ சீக்கிரத்தில் கடந்து போகுது. இந்த காலேஜில் 3 வருஷம். இந்த காரிடோரும் கிளாஸ் ரூமும் நட்பும் சின்ன சின்ன சண்டைகள் அன்பு எல்லாமே நம்ம மனசோட நினைவுகளில் எல்லாம் சீக்கிரம் புதஞ்சு போயிடுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலை நேரம் எதுவுமே தெரியாமல் இங்கே வந்தது நேற்று நடந்தது போல ஞாபகம் வருது. ஐயோ லேட் ஆயிடுச்சு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே. ஹலோ, நீங்க யாரு? கோபி கிருஷ்ணன். கோபி கிருஷ்ணன். நியூ கமரா? ஆமாம். என் பேர் சத்யா. நான் மியூசிக் ஸ்டூடெண்ட். பிளைண்டா? இல்லை. நான் பயந்துட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த ஸ்டிக்கு? இது ஸ்டிக்கு இல்லை, கொடை. ஓ அட கடவுளே, இந்த மாதிரி கொடையெல்லாம் இன்னும் கிடைக்குதா? இது என்னோட தாத்தாவோடது தான். பரம்பரையாக கிடைச்ச சொத்து இல்லை. நான் லிஃப்ட் எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தேன். போலாமா? என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போல சிறகை விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமே எடுத்து கூறவே. அண்ணா லேட் ஆகுதுண்ணா. நீ கூறு. டேய், என்னை எங்கேயும் கொண்டு போய் விட்டுறாத. காலேஜ் அது ஒரு தனி உலகம். கனவுகளும் எதிர்பார்ப்பும் நிறைஞ்ச உலகம். நாம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் காதலும் நட்பும் தேடி வரவங்க. இந்த புது உலகத்தை தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தேடி வராங்க. தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் அதிகமாக கிடைக்கிற இந்த உலகத்துல தான் தடுமாறிக்கிட்டு நானும் வந்திருக்கேன். Hi, I'm Priya. My favorite color is Californian yellow. I'm a great fan of Amitabh Bachchan. जिसके बेबे छोटे उसका भी बड़ा नाम है. जिसके बेबे छोटे अरे छोटी छोटी अरे नाटी नाटी अरे छोटी नाटी नाटी छोटी छोटी नाटी छोटी नाटी. எனக்கு பிராட் பிட் தான் பிடிக்கும். ஓ, நான் ஸ்டேட்ல இருக்கும்போது ரசல் க்ரோவை ஸ்ட்ரைட்டா பாத்திருக்கேன். டிகாப்ரியோக்கு என்ன குறை? Hey, bag it. Good morning, ma'am. Sit down. Dear students, நான் மீரா நந்தகுமார். உங்களை பற்றி நான் போக போக தெரிஞ்சுக்கிறேன். நான் கற்று தர போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. உங்களெல்லாம் பார்க்கும்போது நல்லா படிக்கிற பிள்ளை மாதிரி தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். டீச்சர், இந்த நந்தகுமார் யாரு? இந்த நந்தகுமார் கிடையாது, வெறும் நந்தகுமார். அது என்னோட அப்பா. ஓ, நிம்மதி ஆயிடுச்சு. சரி, நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு தெரியும்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்னன்னு? நீ சொல்லு. தெரியலல்ல, உட்காரு. வேற யாருக்காவது தெரியுமா? நீ? தெரியாது. சிட் டவுன். நீ? நீ? தெரியல. உனக்கு தெரியாது மேம். நெக்ஸ்ட். தெரியாது மேடம். தெரியாது மேடம். டீச்சர். எஸ், கெட் இன். சைலன்ஸ், சைலன்ஸ். லேட்டாக வந்ததுனால கேள்வியை ரிப்பீட் பண்ணுறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன? Organic chemistry is a study of hydrocarbon and their derivatives. வெரி குட். பேர் என்ன? கோபி கிருஷ்ணன். ஹாய் மச்சான்.
எங்க அந்த வைரஸை பார்க்கவே முடியல. அவன் வந்துருவான். மனோ தானே, அவன் இந்நேரம் ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருப்பான். எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது? இது சரியில்லை. எனக்கு பிடிக்கலையா இல்லை கோவமா? ஐயோ டைம் ஆயிடுச்சு, கிளாஸ்க்கு போகணும். போட்டா அப்புறம் வரேன். பாய் பாய். ஓகே. எல்லா அவன் நேரம் பொம்பளை புள்ளைய கவர் பண்ண அவனை விட்டா ஒரு ஆளே இல்லை. எங்க சும்மா வாய் மட்டும்தான். அவனுக்கு நிறைய சூப்பர் கம்பெனிலாம் இருக்கு, நிறைய சாட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அமெரிக்காவிலையும் யூரோப்லையும் இருக்கு. நைட்டு பூரா இன்டர்நெட் சேட்டிங்டா, பகல் முழுக்க மொபைல் சேட்டிங்கு. அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வருவான். ஹேய் see you. டேய் உனக்கு 100 ஆயுசுடா, வெட்டி போட்டாலும் சாக மாட்டேன். பாரு உன்னை பத்தி இப்பதான் பெருமையா பேசிட்டு இருந்தோம். மச்சான் என்னடா அது புது சாஃப்ட்வேர்? பாஸ்வேர்டு கிடைச்சதா? பாஸ்வேர்டெல்லாம் எப்பயோ என்ட்ரி பண்ணியாச்சு மச்சான். ஓ ரியலி? நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பிய. டேய் தம்பி வைரஸ், உனக்கு நல்ல நேரம்டா. அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா உன்னோட ட்ரீட்டு தான். உனக்கு அசிங்கமாவே இல்லையாடா? வீட்டில் இருக்கவங்க உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுங்க அனுப்புகிறாங்க. கிளாஸுக்கு போய் ஒழுங்காக படிக்காம ட்ரீட்டு வேணுமா? தாத்தா செத்தாலும் ட்ரீட்டு, பைக் வாங்கினாலும் ட்ரீட்டு, பைக்கில் இருந்து கீழே விழுந்தாலும் ட்ரீட்டு. அங்கே பாரு அவன் ஆரம்பிச்சிட்டான். டேய் என்னடா செஞ்சிட்டு இருக்க? அதை மாற்றி போடு. இவனுங்கெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி தான் ஐடி கம்பெனியில் வேலை வாங்குவானுங்களோ. ஹாய் ரேஷ்மா, காலைல பார்க்கலையே. நான் வந்திருந்தனே. நான் வரல, அதான் பார்க்கல. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. கால் எப்படி இருக்கு? இப்ப சரியாயிருச்சு. இவ்ளோ சீக்கிரமாவா? சில நேரத்துல அப்படிதான், சீக்கிரமா குணமாயிரும். சும்மா புழுவாத. உன்னை பார்த்தோன்னே தெரிஞ்சது நீ ஃப்ராடுன்னு. மத்தவங்க சென்டிமெண்ட் நீ ஜாஸ்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத. வெயிட், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ கோவப்படுறப்போ ரொம்ப அழகா இருக்க. ஒரே ஒரு இடியட். ஓகே, தேங்க்யூ. இந்த பொண்ணுங்களோட குணமே இதுதான். ஒரு வாட்டி பார்க்கணும், ஒரு வாட்டி பேசணும், அப்புறம் லவ்னு சொல்லிட்டு வந்து நின்றுடணும். இதெல்லாம் என்னன்னு சொல்ல. ஹலோ ரீனா, இன்னைக்கா? யா ஓகே 4 o'clock. ஓகே ஷுவர், ஐ வில் மீட் யூ தேர். ஓகே. பாருங்க, இன்னொருத்தி வந்துட்டா. இவங்க எல்லாரையும் எப்படிதான் ஹேண்டில் பண்ணுவானோ. வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நான் முடிச்சுக்கிறேன். இப்படிக்கு கோபி. கிருஷ்ணா, முருகப்பெருமானே, பெருமாளே காப்பாத்துப்பா. கிருஷ்ணனா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா. உன் பேர் என்னடா? கோபி கிருஷ்ணன். என்னடா திக்கி பேசுற? திக்கு வாயினா நீ? இல்ல. அப்புறம் பயப்படும் போது அப்படிதான். ஏன்டா செல்லம் பயப்படுற? எங்களை நாங்க இன்ட்ரோ பண்றதுக்காக வந்தோம். உனக்கு கண்ணு தெரியாதா? அந்த சட்டையை கொஞ்சம் கழட்டு. டேய் கலெக்டரா, ரத்தத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? நீ என்னடா ஊமையா? ஏதாவது ஒன்று பேசு தம்பி.
எனக்கு எனக்கு பயமா இருக்கு. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. துணி ஃபுல்லா அவுத்து ஃபுல் நியூடா ஹாஸ்டல் ஃபுல்லா நடக்க வைக்க போறேன். ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா சொல்லு. இங்க பாருங்கண்ணே, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு அப்பாவி தான். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏய், என்னடா பண்றீங்க இங்க? ஒன்றும் இல்லை, அறிமுகப்படுத்திக்கலாமேன்னு வந்தேன். இங்க பாருங்கடா, இந்த மாதிரி விஷயம்லாம் இங்க பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட வார்னிங் கொடுத்துருக்கேன். அப்படி செஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? கிளம்புங்கடா கிளம்புங்க. இவனுங்க உன்னை ஏதோ பண்ணானுங்களா? இல்ல, ஒன்றும் பண்ணல. என் பேரு ரஞ்சித், ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனோட செக்ரட்டரி தான் நான். என்ன உதவினாலும் என்கிட்ட தயங்காம கேளு. ம்? ஒன்னா நம்பர் நல்லா இருக்கு, ஒன்னா நம்பர் நல்லா இருக்கு. ஒண்ணுமே தெரியாத ஒண்ணுமே தெரியாத ரெண்டா நம்பர் நல்லா இருக்கு, ரெண்டா நம்பர் நல்லா இருக்கு. டபுள் மீனிங்ல பேசும் பொம்பளை புள்ளைங்க, டபுள் மீனிங்ல பேசும் பொம்பளை புள்ளைங்க. மூணா நம்பர் போலாம், மூணா நம்பர் போலாம். முக்கு மேல கோவம் பொம்பளைக்கு, முக்கு மேல கோவம் பொம்பளைக்கு. நாலா நம்பர் போலாம், நாலா நம்பர் போலாம். முதல்ல பாட்டு பாடுறத நிறுத்துங்க. அவன் சரியில்லைன்னு அப்பவே சொன்னேன்ல. ஷாம், நீ விஷயத்த சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நானும் ரேஸ்மாவும் பேசிட்டு இருக்கும்போது அவன் எதுக்கு நடுவில் நந்தி மாதிரி வரான்? அட, இதுதான் பிரச்சனையா? அப்போ உங்களுக்கு இது பிரச்சனையா தெரியல? பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அவன் உன் ஏரியாவிலே வராத மாதிரி பண்ணிடலாம். ஆனா ட்ரீட் வைக்கணும். என்ன கருமத்தை வேணாலும் பண்ணி தொலைக்கிறேன். ஆனா இனிமே அவன் என் வழியிலே வரக்கூடாது, சரியா? ஓகே ஓகே. சரி சரி, ஓகே டியர், ஓகே ஓகே. ஹாய் கைஸ். அப்புறம் நீங்க எல்லாரும் ஓ சில்லி பாய், நீ இன்னும் அதை மறைக்கலையா? மனோ, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். நீ எங்க ஃப்ரெண்டு தான், ஆனா அந்த நினைப்பு உனக்கு வேணும். காக்கா கொத்த போற மாங்காவை எதுக்குடா பாதுகாக்கிற? இந்த ஷாம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ற ஒரே ஒரு பொண்ணு தான் அது. உனக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே, இந்த பொண்ணை விட்டுரு. அது சரி, அப்ப நீங்க சீரியஸ் தான். ஓகே ஓகே, நான் கூட ஏதோ டைம் பாஸ். ஏ சமந்தா, இத வர. இவன் திருந்தவே மாட்டான்டா. அன்புள்ள அம்மாவுக்கு, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த புது இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டயும் அறிமுகமாகுறேன். எழுதுறதுக்கு எந்த விசேஷமும் இல்லை. நீங்க பயப்பட வேண்டாம்மா. நியூஸ் பேப்பர்ல பாக்குற மாதிரி இங்க ரேகிங் எல்லாம் இல்லை. எங்களுக்கு கிளாஸ் ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாஸ்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எல்லாரும் பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க போல. இனிமேல் தேவையில்லாம என்னை பத்தி கவலையே படாதீங்கம்மா. அப்புறம் மாத்திரை தீந்துருச்சுன்னா தீபாக்காவோட பையன்கிட்ட சொல்லுங்க. இப்படிக்கு கோபி.
நேத்து நைட் சோனி டிவில ஷோ லைஃப் ஃபிலிம் போட்டிருந்தாங்க. இப்போ பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஏய் இத பாத்தீங்களா? லைப்ரரி புக்ல இருந்து கிடைச்சது. ஆனா யாரோட லெட்டர்னு தெரியல. காட்டு காட்டு பாக்குறேன். இது ஏதாவது லவ் லெட்டரா இருக்குமோ? அன்புள்ள அம்மாக்கு. ஐயே, அம்மாக்கான லெட்டரா? எதா இருந்தாலும் பரவாயில்ல, படி. நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊரோடையும் இங்க இருக்கிற ஆளுங்களோடையும் கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகமாயிட்டே இருக்கேன். எழுதுறதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கணும்ல. அம்மா ஒன்னும் பயப்பட வேண்டாம். நியூஸ் பேப்பர்ல பாக்குற மாதிரி இங்க ராகிங்லாம் ஒன்னும் இல்ல. எங்க கிளாஸ் அப்புறம் பிராக்டிகல்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரும் பணக்கார வீட்டு பசங்க தான். இருந்தாலும் ரொம்ப பாசமா பழகுறாங்க. ஏய் குடு, என்ன எழுதிருக்குன்னு நாங்களும் பாக்குறோம். இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? நான் ரொம்ப ஸ்மார்ட்னு. என்ன ஒரு ஸ்மார்ட்? நான் சொல்ற ஜோக் எல்லாம் கேட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. எப்போ நீ ஜோக் சொன்ன? இத படிக்கும் போது தான் தமாஷா இருக்கு. கோபி, லெட்டர் உன்னோடதுன்னு எனக்கு தெரியாது. ஓ, நான் எங்கெல்லாம் அதை தேடினேன் தெரியுமா? எனக்கு இப்போதான் நிம்மதியாவே இருக்கு. நான் வரேன். சொல்லு. அபிஷேகா, ஹலோ. பேசுறது கேட்கல. ஹலோ. ஹாய் ஹாய் மச்சான். டேய், இன்னைக்கு உன் பர்த்டே தானே? ஏன் பர்த்டே கிடையாது. போய் சொன்னா அவ்வளவுதான். யாருக்கிட்டையும் சொல்லாம தப்பிக்கலாம்னு நினைச்சியா? இன்னைக்கு நிச்சயமா ஃபுல் ட்ரீட் உன்னோடது தான். சொல்லு 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 போஸ். எஸ். போங்கடா போங்கடா, காசு கொடுத்துட்டு நானும் அங்கதான் வரேன். சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? அதில் ஒன்றும் வேணாம். நான் மனு இங்கே இருக்கானான்னு பார்க்க வந்தேன். அவன் இங்கே இல்லை. ஒருவேளை கிளாஸில் இருப்பான். நான் வரேன், நீங்கள் தூங்கிக்கிறீங்க. இன்குலாப் ஜிந்தாபாத். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் 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 ஜிந்தாபாத். இறந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். இறந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். இறந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். இறந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். ரிசல்ட் இப்பவே கிடைச்சிருக்கும். மறுபடியும் நம்ம நாளைக்கு வேற பண்ணணும். காலேஜுக்கு இப்பதான் வந்து அதுக்குள்ளே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரைக்குன்னு. எதுக்காக ஸ்ட்ரைக்கு? ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தற்கொலை பண்ணிருக்காங்க. ஈத்தேல் போரேட் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கிரீன் ஃப்ளேம் கிடைக்கவே இல்லை. அது ஏன்? அது அந்த ஆல்கஹால் எடுத்துட்டு உடனே நம்ம ஃப்ளேம்ல காட்டணும். அப்போதான் கிரீன் ஃப்ளேம் கிடைக்கும். ஏய் நமிதா, ரோஸோட அக்காக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவ எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிருக்கா. நம்ம போலாமா? கண்டிப்பா போலாம். ஐ அம் ரெடி. கோபி, நீயும் வா. நான் வரல, எனக்கு லைப்ரரியில வேலை இருக்கு. இன்னைக்கு எந்த கிளாஸும் இல்லைல்ல, நீ கண்டிப்பா வரணும். நான் வந்தா சரி வராது. நான் தான் முதலே சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு. எந்த வேலையும் இல்லை, லைப்ரரியில போய் உட்காரதானே. புக்ஸை எங்கேயும் போகாத அங்கதான் இருக்கும். வா கோபி. என்கிட்ட காசு எதுவும் கிடையாது. அது பிரச்சனை இல்லை, நீ வா. ஏறே உட்காரு. உட்காந்துட்டியா?
white sauce pasta. 1 tandoori chicken. 1 chicken kadai. American chops. One vegetable noodles. ரெண்டா எடுத்துட்டு வந்துருங்க. இது என்ன ரெஸ்டாரண்ட்? போன வருஷம் எங்க அப்பா கூட வெக்கேஷன் மொரீஷியஸ் போனேன். அங்க இருக்கிற ஹோட்டல் தான் ஹோட்டல். நீட் சர்வீஸ், டெலிஷியஸ் ஃபுட், கோபி மஞ்சூரியன், பன்னீர் ஃப்ரை, என்னென்ன இருந்தது தெரியுமா? இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபீஸ் கட்ட முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்ட ரஜினான்ற பொண்ணுக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாருமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, ஆர்ப்பாட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தரே, இப்போ அந்த இடத்தை சுத்தி வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இப்படி ஒரு ட்ரீட் கிடைக்க எப்படியாவது ஒரு வழி பண்ணுங்க. ஆமென். போலீஸ் தடியடி நடத்தினதுல அங்க இருந்த மாணவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. மாணவர்களுக்கும் போலீஸ்க்கும் இடையில நடந்த இந்த தகராறுல மாணவர்கள் நிறைய பேர் பலத்த காயத்தோட அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 18 பேரோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. இதே நேரத்துல இறந்து போன அந்த பெண்ணோட சடலம் மக்கள் மத்தியில அடக்கம் செய்யப்பட்டது. கூடுதலான தகவல் என்னன்னா, இறந்து போன அந்த பெண் அந்த கல்லூரியிலேயே முதலிடம் பிடித்த மாணவி. அதோடு இல்லாமல் அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்க எல்லா பேங்க்லையும் ஏறி இறங்கி பார்த்துருக்காங்க. எந்த ஒரு என்ஜிஓவோ இல்லை ஒரு பேங்க்கோ இவங்களுக்கு பண உதவி செய்ய முன்வரவில்லை. இதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பேங்க்கும் அரசும் சரியான நேரத்தில் உதவி பண்ணியிருந்தா நாங்கள் ஒரு உயிரை இழக்க தேவையில்லைன்னு சொல்லி அந்த பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் கதறி அழுகிறாங்க. அந்த பெண்ணோட தற்கொலைக்கு பின்னாடி போலீஸ் விசாரணை வேணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்காக கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாம எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நமிதா, அவனோட ஃப்ரெண்டோட விஷயம் ரொம்ப காமெடியா இருக்கு. நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கூப்பிட்டேன். இப்படி சொன்ன உடனே கிளம்பி வருவான்னு தெரியாது. என்னமோ நட்டு கலந்த மாதிரியே இருக்கா. ஸ்டாப் இட். திஸ் இஸ் நாட் ஃபேர். இது ரொம்ப தப்பு. ஒருத்தர் வர சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறது. சரி, வேற ஏதாவது பேசலாம். நம்ம அமிதாப் பச்சன் பத்தி பேசலாமா? ரசல் க்ரூ பத்தி பேசலாமா? பிராட் பிட் பத்தி பேசலாமா? நீ ஸ்டேட்ஸ்ல வச்சு பார்த்திருக்கல்ல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சது? கொஞ்சம் நிப்பாட்றியா? ஏன் இப்படி எல்லாரும் சாவடிக்கிற? ஏ குண்டாத்தா, உனக்கு தெரியாது, இது நானே எழுதி நானே கம்போஸ் பண்ண ஃபியூச்சர் ஹிட் சாங்கு. ஒவ்வொரு குழந்தையும் இந்த பாட்டை கேட்டு நடக்கும் போதுதான் உங்களுக்கு என்னோட அருமை தெரியும். மனிதனே எழுந்து வா. நான் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? இத பத்தின சந்தேகம் நீ எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கோ. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? போடி மம்மி, நீ டம்மி. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். பயணிகள் கவனத்துக்கு, ட்ரெயின் நம்பர் 2625 சென்னையில இருந்து நியூ டெல்லி வரைக்கும் போற சென்னை எக்ஸ்பிரஸ் 1வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து புறப்பட தயாரா இருக்கு. यात्रियों कृपया ध्यान दीजिए, गाड़ी नंबर 2625 चेन्नई टू न्यू दिल्ली जाने वाली चेन्नई एक्सप्रेस थोड़ी ही देर में प्लेटफॉर्म नंबर 1 से रवाना होगी. Your attention please. ट्रेन नंबर 2624. இங்க வாமா. என்னடா சொல்ல போற? பாருங்கம்மா, நீங்க இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏதாவது தேவைன்னா எனக்கு லெட்டர் எழுதுங்க, நானே இங்க வந்துடுறேன். சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எங்க? உன் லெட்டரை பார்த்ததுல இருந்து அவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அவங்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அவங்க டூருக்கு போயிருக்காங்க. அப்ப நீ போகலையா? நான் போல. நீங்க போங்க, இல்லைன்னா பஸ் கிடைக்காது. அது சரிடா. நீ அம்மா, பஸ் கிடைக்காது, போங்கம்மா. கோபி, யார் இது? அவங்க என் அம்மா. அப்படின்னா எங்களுக்குலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாமே. அது நான் உங்க எல்லாரும் இங்க தேடினேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? யாரையும் காணோம். பெரிய தப்பாயிடுச்சு. அம்மாவை பார்த்துருக்கலாம். அம்மா அடிக்கடிக்கு இங்க வருவாங்க. ஜஸ்ட் கூப்பிட்டா போதும், உடனே வந்துருவாங்க. அச்சோ, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. போலாமா?
ச்சே, உனக்கு என்ன கண்ணு குருடா? நான்சென்ஸ். அது எப்படி அவன் கனவு உலகத்துல வாழ்றான்? இதோட பிரைஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னோட கசின் பிரசன்ட் பண்ணது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இத போடுறேன். ட்ரெஸ்லனால பரவாயில்ல, ஃபேஸ்ல எங்கேயாவது விழுந்திருந்தா? சரியான ஆளா இருக்கானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறத பாரு, அப்பாவி மாதிரி. விட்டுடு பிரியா, தெரியாம பண்ணது தானே. லேப்ல இதெல்லாம் சகஜம்தான், பிரச்சனையாக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சொல்லுவீங்க. சரி விடு கோபி, அவ கேரக்டர் பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நான் தெரியாம. அது போகட்டும், விடு. நான் ஒரு சாரி கூட சொல்லல. அத அப்புறமா சொல்லிக்கலாம், விடு. பிரியா, நீ அவனை இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. நான் என்ன மோசமா பேசினேன்? லேப்ல கோபி கிட்ட நீ அப்படி நடந்திருக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவன் நம்ம கிளாஸ்மேட் தானே. யாரா இருந்தா என்ன, அவன் பண்ணதை நீயே பார்த்தல. இல்லனாலும் அவன் ஒரு யூஸ்லெஸ் தான். ஏய், அப்படி யாரையும் ஜட்ஜ் பண்ண கூடாது. அவனோட உனக்கு என்ன இவ்ளோ சென்டிமெண்ட்ஸ்? ஓன் ட்ரெஸ்ல அது பட்டிருந்ததுன்னா நீ என்ன பண்ணிருப்ப? நல்லா வாஷ் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். நீங்க எதுக்கு மத்தவங்களுக்காக 2 பேரும் சண்டை போடுறீங்க? சும்மா எங்களையும் மூட் அவுட் ஆக்குறீங்க. இத பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஏதாவது பிரச்சனை வந்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா நிக்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்களுக்காக எல்லாம் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. என்ன பிரச்சனை? இதான் பெரிய பிரச்சனையா? நான் நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். உன்னை விட வசதி கம்மியா இருக்கவங்களை பார்த்தா உனக்கு ஒரு நக்கல். இந்த மாதிரி ஹிப்போக்ரஸில நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இதெல்லாம் சும்மா பந்தா. நமிதா, நீ இங்க உட்கார்ந்துகிட்டு என்னடி கனவு கண்டுகிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா போன் ரிங் ஆயிட்டே இருக்கு தெரியுமா? எல்லாம் இனிமே இங்கதானா? Hi Chitu. I'm fine. What about you? Yeah. When will you come? Okay. Last night I was too lonely. Oh, there is a loneliness which befalls me now unless, and it is something more than death. I am still a wife, but without my husband. What a beautiful poetry. One can see such an immense feeling beautifully depicted in this novel. காதலை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஆத்தர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா காதலோட அருமை அது எப்பவும் ஃபீல் ஆகிறது தனிமையில் இருக்கும்போது தான். இந்த நாவல்லையே எலிசபெத் சொல்றாங்க, தன்னோட காதல்ல முதல் கட்டத்தை பத்தி சொல்லும்போது ஜெரால்ட பத்தி சொல்றாங்க. I can live without your love, she said, but I could not live if having had it I should lose it. இன்னைக்கு ஏன் கோபிகிருஷ்ணன் வரலையா? அவனோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஊருக்கு போயிருக்கான். Let us continue. இங்க நஷ்டப்படுற காதலை பத்தி தான் பேசுறாங்க. Thank you. $30 million. $30 million into 4 divided by 12. எவ்வளோ? $10 million. எஸ், நம்மளுடைய ஒரு மாசத்துக்கான வருமானம். முதல்ல ஒரு பேங்க் லோன் வாங்கணும், அப்புறம் 4 கம்ப்யூட்டர், ஒரு ரூம். அப்புறம் நம்ம யாரு? Somebody help me. ஏய் விட்றா விட்றா. ஏய் நம்ம விடாதீங்கடா. எங்க ஓடுறாலும் சரி உன்னை. காப்பாத்துங்கடா. ஏய் விட்றா. ஏய் விட்றாதீங்கடா அவனை. ஏய் விட்றா. காப்பாத்துங்க. எங்கடா அவன்? யப்பா, டேய் காப்பாத்துங்கடா. ஏய் விட்றா. மச்சான் மச்சான். நில்லு. என்ன விஷயத்தை சொல்லு மச்சான். நீ இதுல வராத. ரொம்ப நாளாவே அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்ன விஷயம்? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன? இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு, இன்னொரு வாட்டி பண்ணா நாங்களே பாத்துக்கிறோம். இங்க பாரு, நீ சொன்னதுனால சும்மா வர்றேன். டேய் வாங்கடா. உனக்கு கண்டிப்பா ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்டா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல. நான் ஒண்ணும் பண்ணல. நிப்பாட்ற நீ. அசிங்கமா இல்ல? மனுஷன் இங்க ஒரு பொழப்புக்காக ப்ராஜெக்ட் பண்ணும்போது இவன் வேற. நாம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஆமா, நாம லோன் வாங்குறோம், கம்ப்யூட்டர் வாங்குறோம், ரூம் ரெடி பண்றோம், போர்டு வைக்கிறோம், பாஸ்வேர்ட்ஸ். ஆனா லோன் கிடைக்கிறது கஷ்டம் தெரியுமா? இந்த ப்ராஜெக்ட் நடக்காது. ரியாஸ், நீ வேற ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லு. வேற என்ன ஐடியா? கோபி, நீ எப்போ வந்த? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அம்மாக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.
அம்மா அங்கே தனியாக தான் இருக்காங்க. திடீர்னு நான் அப்படியே பயந்துட்டேன். இப்போ பரவாயில்ல. அங்கே என் மாமா வந்திருக்காரு. மாமா ஊரில் ரொம்ப பிஸியாக இருக்கிற ஆள். அம்மாவுக்கு என்னென்னா 2 நாள் என்னை பார்க்காம இருந்தாலே போதும், இப்படி ஆரம்பிச்சிருவாங்க. கிளாஸில் நிறைய எடுத்திருப்பாங்கல்ல, எனக்கு அன்னன்னைக்கு பாடம் அன்னன்னைக்கு படிக்கலனா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். ஆமாம், நான் இல்லாத போது காலேஜில் ஸ்ட்ரைக் எதுவும் நடக்கலையா? தூங்குறதுக்காகவே பிறந்த ஜென்மம் இது. கிளாஸ், நோட் புக்ஸ், லேப், லைப்ரரி இதெல்லாம் தானே உன்னோட உலகமே. அப்புறம் பெஸ்ட். நோட் புக்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாயேன். யூ ஷுட் கம் அவுட். உண்மையாக சொல்ல போனால் இதெல்லாம் படித்து முடிக்கிற டென்ஷனில் தான் இருக்கேன். இந்த கார்பன் ஆட்டம், நைட்ரோஜன், அமோனியா, மொத்தத்தில் கன்ஃபியூஷன் தான். காலேஜ் லைஃப்ன்றது வாழ்க்கையில எப்பவுமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை நம்ம மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணணும். இந்த காரிடாரில் எவ்வளோ பேர் தனக்கு பிடிச்சவங்களுக்காக இதய துடிப்பு அதிகமாக்கி காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. மனசு பூரா அன்பும் காதலையும் அடைச்சி வச்சு ஒருத்தர் தெரியாத மாதிரி அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்புறம் நிறைய கோபங்கள், எவ்வளவோ சண்டைகள், அப்புறம் நிறைய கண்ணீர் துளிகள். போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் ஹாஸ்டலில் பார்த்தேன். இனி ஒரு வேளை நம்ம பார்க்க முடியலன்னா? அந்த ஹாஸ்டலில் வச்சு அந்த கோவெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஹே, அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டேன். இங்கேருந்து போனாலும் உங்களெல்லாம் நினைக்க ஏதாவது வேணும்ல. கேம்பஸில் படிக்கும்போது நாங்களும் நினச்சிருக்கோம், நாங்கள் தான் ராஜான்னோம், இந்த கேம்பஸில் எங்களோட சாம்ராஜ்யம் தான்னோம். இப்போது கிளம்புற நேரம் வரும்போது சின்ன கவலை. நான் வரேன், எப்போவா சந்திப்போம். கிளம்புறேன், என்னைக்காவது பார்க்கலாம். அம்மாவோட லெட்டர் வந்துச்சு. ஊருக்கு என்ன அவங்க வர சொன்னாங்க, பார்க்கணுமா? நீ கொடுத்து வச்சவன் தான். உனக்கு ஊர்ல உன்னை உயிருக்குயிரை நேசிக்கிற அம்மா இருக்காங்களே. உண்மைதான். சம்டைம்ஸ் யோசிப்பேன், நான் வாழ்கிறதே எங்கள் அம்மாவுக்காக தானே. பாவம் அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உனக்கு தெரியுமா, எங்கள் அம்மா அப்பாவை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க. அப்படியா? 6-7 வருஷம் காதலிச்சதுக்கப்புறம் நிறைய கனவுகளோட அவங்களும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கணும். அப்புறம் அவங்களும் நினச்சிருப்பாங்க அப்படி பண்ணியிருக்க வேண்டான்னு. உன்னோட அப்பா? அப்பா இறந்துட்டாரு. வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலன்ற துக்கத்தில். என்னோட அப்பாவும் அம்மாவும் முன்னாடியே விசா கிடைச்சி இடத்த காலி பண்ணனால எனக்கு இது எதுவுமே தெரியாது. இதெல்லாம் ஈஸியாக பேசுறதுக்கு உன்னால மட்டும் எப்படி முடியுது? என்ன பண்றது, அது ஒவ்வொருத்தவங்களோட விதிதான். என்னோட லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிச்சா நிறைய பேச வேண்டியிருக்கும். விஷயங்களோட மெகா சீரியல் தான் அது. எனக்குன்னா கனவுகள் மட்டும்தான். எப்படியாவது அமெரிக்கன் ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்கணும். அங்கே போய் நான் படித்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். ஆஹா, சூப்பர் கோபி, ஓ ஆசை நிறைவேறட்டும். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. அமெரிக்காவில் சிலிக்கான் வேலியில் இப்போ டைம் என்னன்னு தெரியுமா? இல்லை. காலையில் 7 மணி. அங்கே இருக்கிற ஒரு கோடீஸ்வரன் இப்போ தான் காலையில் கையில் ஒரு காஃபியை எடுத்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உக்காந்து இன்டர்நெட்டில் லாகின் பண்ணுவார். அப்படிப்பட்ட சைபர் ஸ்பேஸில் நாமளும் அந்த துறையும் பார்க்குறோம். சரி, அப்புறம் நாம நம்மளோட பசி கஷ்டம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறோம், அவரை கவுக்குறோம். இது ஐடியா. அவரோட ஒரு 10 மில்லியன்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறோம். வேணாம் ஒரு 40 மில்லியன்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறோம். அப்படியே அவர் மனசில் இடம் பிடிக்கிறோம். அப்புறம் நம்ம யாரு? மில்லியன்ஸை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. எத்தனை நாளாக இந்த ப்ராஜெக்டோட சுற்றுற? ஒன்றும் ஆகலைல்ல. அவனும் அவனோட மில்லியனும். டேய், நம்ம மனுதானே இது? ஐயோ, இவன் எப்போவுமே ஆன்லைனில் தான் இருக்கான். மச்சான், இவனை நம்ம ஏதாவது பண்ணுவோம்டா. எப்படி? நம்ம ஒன்று பண்ணுவோம். ஒரு பொண்ணோட பேர் சொல்லி சாட் பண்ணுவோம். ஒரு பொண்ணோட பேர் பார்த்ததும் குதிச்சு வந்துடுவான். அப்படியே பண்ணலாம்டா. ஹலோ, என்ன தெரியுமா?
இல்ல. எனக்கு தெரியும். யார் நீ? நான் அனாமிகா. எனக்கு உங்களை நல்லா தெரியும். எப்படி? நான் பார்த்திருக்கேன் உங்களை காலேஜ்ல வச்சு. நேத்தும் பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்தேன், நாளைக்கும் பார்ப்பேன். ஹலோ ஹலோ ஹலோ. ச்சே. நான் இப்போ ஆன்லைன்ல இருக்கேன். அனாமிகா. எஸ். ஹே, ஹலோ. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரி செல்லம். எங்க? ரொம்ப ரொம்ப தூரமா, பனி பெய்யுற ஒரு இடத்துல. நான் வரட்டா? எப்படி வருவ? பறந்து பறந்து பறந்து. அப்புறம்? அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கைகளை கோர்த்து இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே நடந்து போகலாம். சீக்கிரமா வா, பறந்து பறந்து வா. நான் காத்துட்டு இருக்கேன். நான் அப்பவே சொன்னேன்லண்ணா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. மம்மி, அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். ஸ்டூடண்ட் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத், ஸ்டூடண்ட் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத். இன்னைக்கு எதுக்காக ஸ்ட்ரைக்னு தெரியல. அது விடு, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? இல்ல, இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஏன்? நாளைக்கு என்னோட பர்த்டே. ஆஹா, அப்போ சூப்பர் தான். ட்ரீட் இருக்குல்ல? அத நான் சொல்றேன். நாளைக்கு மதியானம் 1 மணிக்கு ஆலமரத்துக்கு பின்னாடி வந்துடணும். வேற யாரையும் கூப்பிடல, மறந்துட மாட்டேல்ல? இல்ல. என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு? அது ஃபுல்லா சஸ்பென்ஸ். சரி. ஹே கோபி, என்ன இங்க? நீ என்ன இங்க? நானும் இங்க தான் படிக்கிறேன். எந்த கோர்ஸ்? ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்ஸ். நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அது சரி, இவ்ளோ நாள் ஆச்சு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே இல்ல. அது சரி, நீ முன்னாடி மாதிரி புக்கோட தலைய வச்சு படுத்துட்டு இருப்ப. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தான நர்சிங் போறேன்னு சொன்ன. அப்ளை பண்ணிருக்கேன், கிடைக்குமான்னு தெரியல. என்னால இத நம்பவே முடியல. இவ்ளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? உனக்கு கொஞ்சம் சதெல்லாம் போட்டிருக்கு. நீயும் பார்க்க அழகாயிட்ட. ஐயோ, கேக்க மறந்துட்டேன். இது யாரு? இது நமிதா, என்னோட கிளாஸ்மேட். நான் காயத்ரி, இவனோட ஊரு தான். நாங்க ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆமா, இவன் எப்படி இருக்கான்? முன்னாடியை விட இப்ப பரவாயில்லையா? சரி பண்ணிடலாம். நாங்க நிறைய முயற்சி பண்ணோம். காயத்ரி, நீ எங்க நிக்கிற? எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு வரேன், இன்னொரு நாள் பாப்போம். ஹலோ, போலாமா? வடை, பஜ்ஜி, போண்டா, பரோட்டா. 2 டீ அங்கே கொடு, 2 சப்பாத்திக்கு கொடு, 4 பரோட்டா பார்சல். போண்டா, பஜ்ஜி, சப்பாத்தி, பரோட்டா, போண்டா. போஸ், ஓ டீ இருக்கா? இருந்துச்சுன்னா 4 கொடுங்க சார். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மீராவை சந்திரன் லவ் பண்றாங்களா? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்கு. டேய், ஒரு பழத்தாறு வருது. பெப்சி ஓகே தானே? பாஸ், 4 பெப்சி. டேய் போஸ், பர்கர், பீஸா, சிக்கன் ரோல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா, நீங்க எப்பவுமே பிளாக் டீ தானே குடிப்பீங்க. இதையே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேதி பிச்சுக்கும். அசிங்கப்படுத்திட்டான்டா. பரவாயில்லடா, அடுத்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணா போதும். கண்மணி நில்லு, காதலும் சொல்லு,
காதல் கிளியே கோபமா கண்மணி நில்லு காதலும் சொல்லு காதல் கிளியே கோபம். என்ன கிளம்பலாமா? கோபியா? பா போலாம். கொஞ்ச நாளாவே உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. ஹேய், இல்ல கேளு. நீ லவ் பண்றியா? அந்த நமிதாவை. என்ன இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? தம்பி, நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். என்கிட்டயே விளையாடுறியா? ஆமா, பார்க்க ரொம்ப அழகா இருப்பாளா? நல்ல சிகப்பு நிறம், பெரிய கண்ணு, நிறைய தலைமுடி. நீ ஒரு மார்க்கமான ஆளுதான். ஜோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளி இப்போ வந்து நில்லு. நாளைக்கு என்னோட பிறந்த நாள். பர்த்டே ஃபங்க்ஷனோட நினைவுகள் எதுவுமே என்னோட மனசுல இல்ல. சின்ன வயசுல என் அப்பாவோட கையை பிடிச்சு நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே நினைவுகள் ஆயிடுச்சு. இப்போ நான் மற்றவங்களோட உதவியில வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த காலேஜ், ஆலமரம், கோபி எல்லாரும் என் மேல கேரா இருக்கிறது எனக்கு தெரியுது. பெரிய கொண்டாட்டங்கள் எதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் இந்த ஆலமரமும் சேர்ந்து இந்த பிறந்த நாளை கொண்டாட போறோம். சாரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலே இப்படிதான். நான் காயத்ரியோட தேவைக்காக தான் போனேன். பணம் கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய கியூ இருந்தது. செக்ஷன் ஆஃபீஸ் பக்கம் நம்ம போனா அவங்க தேவையில்லாத கேள்விலாம் கேட்குறாங்க. எல்லாம் முடிச்சு ஃபார்ம் கொடுக்க போகும்போது தான் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. நமிதா, சாரி. இவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு இருந்த நான் தான் முட்டாள். பழைய ஃப்ரெண்ட பார்த்ததும் நீ என்ன மறந்துட்ட. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. உனக்காக தான் அவங்கள நான் அவாய்ட் பண்ண. மறந்துடாத. நமிதா, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு ஒண்ணு கேட்க வேண்டாம். உனக்கு எப்பவுமே உன்னோட விஷயங்கள் மட்டும் தானே. மத்தவங்கள பத்தி நீ கவலைப்படுறதே இல்ல. போதும், எனக்கு இனிமேல் உன்னை பார்க்க வேணாம். போயிடு. நான் என்ன சொன்னாலும் அதை நீ புரிஞ்சுக்க மாட்டல. ஐஸ்கிரீம், சாக்லேட், பர்த்டேலாம் உன் வாழ்க்கையில முக்கியமான விஷயமா இருக்கலாம். நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? எனக்கு புரியாதுன்னு சொல்ற. என்ன பத்தி நீ அப்படியெல்லாம் நினைச்சிருக்கியா? சரி சரி, அப்படியே இருக்கட்டும். காலையில கொஞ்சம் சீக்கிரமா போக வேண்டியதாயிடுச்சு. அதான் உன்னை பார்க்க முடியல. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ அங்கிள். என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முகத்துல சந்தோஷமே இல்லையே. என்னாச்சு? ஆன்ட்டி ஏதாவது சொன்னாங்களா? ஒன்னும் இல்ல அங்கிள். அங்கிள், நான் ஹாஸ்டலுக்கு மாறிக்கவா? உனக்கு இங்க போர் அடிக்குது இல்ல? எனக்கு பொண்ணு இல்லைங்கிற வருத்தம் இல்லாம இருக்கிறது ஒன்ன பார்க்கும்போது தான். இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா போலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். 1 மணி நேரம் ஆகுது உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு. எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? கொஞ்சம் இருங்க. உங்களாலதான் அவ இந்த மாதிரி ஆயிட்டா. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, என் தங்கச்சியோட பொண்ணு அவ. உனக்கு எங்க இந்த சொந்தத்தை பத்தி எல்லாம் தெரிய போகுது? நம்ம பையனை வெவ்வேறு பாதைன்னு நாம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருந்தோம் ஒன்னாக முயற்சி பண்ணும்போது தான் நாம தோத்து போறோம். இங்க பாரு, நமக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை நினைச்சாவது நாம ஒன்னா இருக்க முயற்சி பண்ணுவோம். நல்லாவே நடிக்கலாம். நீ சொல்ற மாதிரி இங்கிலீஷ் கவிதைகள்ல மட்டும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூபிட் ப்ரொஃபசர், அவ்வளவுதானே? இங்க இப்படியே நிக்கும்போது நம்ம சின்ன வயசு தான் எனக்கு ஞாபகம் வருது. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆத்தோரமா நம்ம ஓடி விளையாண்டது, அந்த பைத்தியக்கார பாருவை பார்த்து பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சது.
அப்பா அன்னைக்கு நிறைய அடிச்சிட்டார்ல. அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவரை நிப்பாட்டவே மாட்டாரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுவாரு. நிஜமா அவரோட பிரச்சனை எல்லாம் என் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளுக்குள்ள அவர் என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. உனக்கு தெரியுமா அந்த பைத்தியக்காரன் பாரு இறந்துட்டான். அப்படியா? நான் அந்த பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம நேர்ல பாத்துக்காம எத்தனை நாள் தான் இதுலயே லவ் பண்றது? இந்த ஜென்மம் ஃபுல்லா. இனி 1 செகண்ட் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. நம்ம நேர்ல பார்க்கலாம் ப்ளீஸ். ஓகே, பார்க்கலாம். எப்போ, எங்க, எப்படி? இன்னைக்கு காலேஜ்ல. திறமை இருந்தா என்ன கண்டுபிடி. அப்போ ஒரு க்ளூ கொடு. க்ளூ தர முடியாது, நீயே கண்டுபிடி. ஓகே. அனாமிகா? இல்ல. அனாமிகா? இல்ல. நீங்க தான் அனாமிகா? நாங்க கிடையாது. அனாமிகா? எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள யாரோ ஒருத்தர் தானே அனாமிகா? நாங்க இல்ல. யாரும் இல்ல. அப்போ உங்க கிளாஸ்ல அனாமிகான யாராவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல. அங்கேயும் இல்லையா? அப்போ காலேஜ்ல தெரியலன்னு சொல்றோம்ல. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி, கேரி ஆன். ஆண்டி, உங்கள யார் அனாமிகா? நாங்க இல்ல. ஓ. டேய், உண்மையை சொல்றா. கொஞ்ச நாளாவே நாங்க உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீ எங்கேயோ மாட்டி இருக்கல்ல? அப்படிதான் போக முடியாது, சொல்லிட்டு போடா. நான் எங்கேயும் மாட்டிட்டு இல்ல. லீவ் மீ அலோன். நாங்க அதை நம்ப மாட்டோம். ஏய், ஆபத்துல உதவி செய்யறவன் தான் நிஜமான ஃப்ரெண்டு. இப்பதானே எங்களால உனக்கு உதவி செய்ய முடியும். உதவி எனக்கு தேவையில்லப்பா. உபத்திரப்ப நம்ம இருந்தா சரி. அப்புறம் நான் சொல்றது நம்புனா நம்புங்க, அதான் உண்மை. ஐ மீன் லவ். இது என்ன புதுசா இருக்கு? இது ஒன்றும் காமெடி இல்ல, சீரியஸ். யாரா அந்த பொண்ணு? அதை தான் நான் தேடிட்டு இருக்கேன். மதிப்புக்குரியவர்களே, அன்பார்ந்தவர்களே, கல்வியும் கலையும் பண்பாடும் ஒன்று சேரக்கூடிய இந்த இடமான நம்மளுடைய அழகான காலேஜோட சில்வர் ஜூப்ளி கொண்டாட்டத்தோட ஓப்பனிங் செரிமோனி தான் இன்னைக்கு இங்கே நடக்க போகுது. விழாவை ஆரம்பிச்சு வைக்க போகிறது ஃபேமஸ் திரைக்கதை ஆசிரியர், ஃபேமஸ் ஃபிலிம் டைரக்டருமான நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச திரு லோகிதாஸ் அவர்கள். திரு லோகிதாஸ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட வணக்கம். உங்கள் காலேஜோட சில்வர் ஜூப்ளி கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்க போகிறதா நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த பெரிய விழாவில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு பேச்சாளராக உங்கள் முன்னாடி நிற்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. உங்களில் ஒருத்தராக உங்கள் சந்தோஷத்தில் கலந்துக்கிறது தான் என் விருப்பம். ஏன்னா என் மனசுல அழியாம இருக்கிற பழைய நினைவுகள் என்னோட கல்லூரி வாழ்க்கையிலேயே இருந்தது. உங்களை மாதிரி அந்த கல்லூரி கால நினைவுகள் நிறையவே இருந்தது. அந்த நினைவுகள் இப்ப மறுபடியும் வந்திருக்கு. நினைவுகள் வரும்போதுதான் வாழ்க்கையில மறுபடியும் அன்பு அதிகமாகுது. வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது எப்போன்னு தெரியுமா? நிறைய பணம் சம்பாதிக்கும் போதா, இல்ல வீடு வாங்கும் போதா, இல்ல கார் வாங்கும் போதா? வீடு கார் பணம் இருக்கிறவங்க கிட்ட நிம்மதி இருக்கா சொல்லுங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறது
நம்மள ஒருத்தர் ஆழமா நேசிக்கிற விஷயம் தெரியும் போதுதான் அங்க நம்ம கவலைகள் பறந்து போகுது, பிரச்சனைகள் இல்லாம போகுது. அன்போட வாசனை பூக்களால மட்டும்தான் நம்ம காயத்தை குணப்படுத்த முடியும். அன்பு மலர்ந்திருக்கிற இதயத்துல நினைவுகள் பூத்து குலுங்குது. இந்த கல்லூரி, இங்க இருக்கிற வாழ்க்கை உங்க மனசுல எப்பவுமே பூத்து குலுங்குற அழகான மலர்களா இருக்கட்டும். அதே மாதிரி உங்க இதயத்துல அன்போட ஊற்று எப்பவும் வற்றாம இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு லோகிதாஸ் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கலை நிகழ்ச்சிகள் இங்கு நடக்கவிருக்கின்றது. முதல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸான பிரியா அண்ட் டீமை ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருந்து ஒத்துழைப்பு தரணும். அடுத்ததா ஒரு பாட்டு பாட போறது பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் காயத்ரி. ஹே காயத்ரி, பாட்டு நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. உண்மையாவே அது நல்லா இருந்தது. ஹே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காயத்ரி, பாட்டு நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ டீச்சர். பாட்டு படிச்சிருக்கியா? ஆஹா இல்ல. எந்த டிபார்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்ஸ். கோபி, ரெக்கார்ட்லாம் சப்மிட் பண்ணிடுனா? சரி டீச்சர். சரி வா. உன் ஃப்ரெண்ட் என்ன மூஞ்ச உருன்னு வச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கொஞ்சம் நில்லுங்க, நான் வரேன் மேம். ஆமா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை. கோபி, உனக்கு இவ கூட ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எனக்கா பிரச்சனை? பாருங்க, நீங்க இப்படி மூஞ்ச தூக்கிட்டு பேசாம இருக்கிறத நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் சொல்லட்டா, எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. உங்க சண்டைக்கு காரணமே நான் தான். அன்னைக்கு என்னோட தேவைக்காக நான் தான் கோபியை வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன். அதுக்கு நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். சாரி சாரி சாரி. இனிமே பேசிக்கோங்க. கை கொடுங்க, கொடுங்க. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன், நீ பின்னால வந்தா நான் முன்னாடி போறேன், நீ முன்னால போனா நான் பின்னாடி வாரேன். இந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க தான் காலேஜ்ல கத்துற கான்ட்ராக்ட்லாம் மொத்தமா எடுத்துக்கிறதா? அது நாங்க கொஞ்சம் உங்களை சேரப் பண்ணிட்டு இருந்தோம். உங்களால தான் எங்களுடைய கான்சென்ட்ரேஷனே போயிடுச்சு. இங்க பாரு, எங்களுக்கு ஒரு சான்ஸ் காங்கடி. ஒன்னு சிரிச்சா தீர பிரச்சனைதான், கொஞ்சம் பேசுனா தீர பிரச்சனைதான், ஒன்னு சாவடிச்சா தீர. இன்னொன்னு குடுக்குறீங்களா? சூசி ரொம்ப நாளா செப்பல் கேக்குறேன். பூனே பூனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் என்ன? மச்சான் மச்சான் மச்சான், என்னடா உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா? நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் தெரியுமா? என்கிட்டயே விளையாட்டு காட்டுறா. கேளுங்கடா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஃபுல் ட்ரீட் நான் தான். பொண்ணு யாரா பாக்கணுமா? பாக்கணுமா? அப்படின்னா கூட வாங்க. அதோ இந்த காயத்ரி எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எந்த காயத்ரி? ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி பிசிக்ஸ். நேரா போய் ரைட் சைடு திரும்புங்க. அந்த பக்கமா? அப்படி போய் வலது பக்கம், வலது பக்கம். தேங்க்ஸ். அப்பா. குட்டிமா. அப்பா, அப்படிலாம் கூப்பிடாதீங்கப்பா. அப்புறம் பசங்க கேட்டாங்கன்னா அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சுவாங்க. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதாமா வரேன். பசங்க கிட்ட விசாரிச்சேன், நீ இங்க இருக்கன்னு சொன்னாங்க. என்னப்பா விசேஷம்? விசேஷம் இல்லாம இருக்குமா என்ன? உனக்கு நர்சிங் காலேஜ்ல இருந்து கார்டு வந்திருக்கு. அதுக்கு எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க? இங்க பக்கத்துல இருக்கிற மாலதி டீச்சர் கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்களே. எதுக்காக மத்தவங்கள தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும்? அதனாலதான் நானே வந்துட்டேன். அப்படியே உன்னையும் பார்க்கலாம்ல. 24ஆம் தேதி போணுமா நர்சிங் காலேஜ்க்கு? ஃபீஸ் ஃபுல்லா அன்னைக்கே கட்ட வேண்டியது இருக்கும்.
அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம். வா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நம்ம பசு கண்ணு போட்டுருக்கு. கண்ணுக்குட்டி ரொம்ப அழகா இருக்கு. நெத்தியில ஒரு அழகான மச்சம், பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. டெய்லி 2 லிட்டர் பால் கிடைக்கும். அப்புறம் உன்னோட ஒரு பொண்ணு படிச்சாலே, அந்த பொண்ணோட பேரு யாரு? ஃபாத்திமாவா? ஃபாத்திமா தான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ள துபாயில இருக்காரு. கல்யாணத்துக்கு அழைக்க அவளும் அவ அம்மாவும் வந்திருந்தாங்க. உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்ல சொன்னாங்க. என்ன 2 பேரும் பிஸியா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கோபியா, நீ இங்கதான் படிக்கிறேன்னு இவ ஏற்கனவே சொல்லிருக்கா. அப்புறம் என்ன விசேஷம்? அது இவளுக்கு ஒரு கார்டு வந்தது நர்சிங் காலேஜ்ல இருந்து. அட்மிஷனுக்கு போணுமா? 24ஆம் தேதி. நல்ல விஷயம்தான். எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல போய் பாக்குறேன். என்ன எதுவும் சொல்ல முடியாதுங்கிற? நான் அப்பவே சொன்ன விளையாட்டு கடைசியில் வினையாயிட போகுதுன்னு. இப்போ என்னாச்சு? இது இப்போ இப்படியாகனு எதிர்பார்க்கலையே. ஒரு அனாமிகா. அனாமிகான்னு சொல்லி அவன் அந்த நமிதா பின்னாடி சுற்றி என்னென்ன பிரச்சனை ஆக போகுதுன்னே தெரியல. பார்க்கலாம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் குணத்தை பார்க்கும்போது அவன் பின்னாடியே சுற்றி பிரச்சனை பண்ணுவான். அவன் வீட்டில் போய் சொல்லுவா, பிரச்சனை ஆகிடும். இவனை செமத்தியாக வெளுத்துருவாங்க. நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிடைக்கிற அன்னைக்கு இங்கே இருக்கணும். ஏய், நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நானும் ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கோம். அவ பேரு அனாமிகா. அனாமிகா மனோ. அச்சோ, வீட்டில் எதுவும் சொல்லி காரியத்தையே கெடுத்துடாத. ஓகே, see you. பை பாய். பிரச்சனை சீரியஸ் ஆயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அவனை இதுல இருந்து வெளியே வர வைக்கணும்டா. இல்லனா பைத்தியமே பிடிச்சிரும். இப்பவே அவன் பாதி பைத்தியம் ஆயிட்டான்டா. உட்காந்துருக்கான். இவனுக்காக தானே எல்லாம் ஆரம்பிச்சது. அவனே சொல்லிட்டோம். இப்போ நீங்க நல்லவங்க ஆயிட்டீங்க, நான் கெட்டவன் ஆயிட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன். செலவு பண்ணாலும் அது நல்லது தானே. அதனால உனக்கு ஒரு லவ் கிடைச்சது இல்ல. இல்லனா அவன் மூவாளை கடத்திட்டு போயிருப்பான். டேய், பி சீரியஸ். மனு ஆன்லைன்ல இருக்கான். சீக்கிரம் ஐடியா சொல்லு. நான் ஒரு இதய நோயாளி, என்ன தயவு செஞ்சு மறந்துடு. அப்படி சொல்லாமா? டேய், அங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு விஷயம் பண்ணுவோம். எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் அப்புறம் அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் ஐடியா. என் கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அமெரிக்கா போயிடுவேன். எனக்கு ஆசையை காட்டிட்டு இப்போ தனியாக விட்டுட்டு போறியா? இல்லை, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சாரி மனு, ஐ அம் ஹெல்ப்லெஸ். அப்போ நீ என் பணத்தை பார்த்துட்டு போ. பார்த்தல, அவன் தற்கொலை பண்ண போறானா? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இப்போ என்ன பண்றது? நம்ம ஒன்று பண்ணுவோம். நாம அவங்ககிட்ட சொல்ல போறோம், மச்சான் இது நாங்க ஆரம்பிச்ச வேலை தான், இதை மறந்துடுன்னு. கோபி, நான் காயத்ரி. எனக்கு நர்சிங் காலேஜில் அட்மிஷன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியா ஏழைங்களுக்கும் நோயாளிக்கும் சேவை செய்யணுங்கிற என்னோட கனவு நிறைவேற போகுது. இங்க ஒரு முதியோர் இல்லம் இருக்கு. தான் பிள்ளைங்களால கைவிடப்பட்ட நிறைய அம்மாவும் அப்பாவும் தாத்தா பாட்டின்னு எல்லாரும் இருக்காங்க. நான் எல்லாரு கூடயும் நல்ல மிங்கிள் ஆயிட்டேன். இங்கதான் கேம்பஸ்லாம் ரொம்ப போர் அடிக்குது. நல்ல நண்பர்கள் ரொம்ப கம்மி தான். என்னதான் இருந்தாலும் நம்ம கேம்பஸும் அந்த ஆறும் காத்தாடி மரம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் தான் உங்களெல்லாம் மிஸ் பண்றேன்னு தோணுது. டேய், காலேஜுக்கு வரல? அதோ வரேன்டா. டேய், இது நம்ம கோபியோட ஃப்ரெண்ட் இல்ல? Students Federation Jindabad. Students Federation Jindabad. Students Federation Jindabad. என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடுங்க. குட்டிமா, காயத்ரி என்னாச்சு? அங்கிள், நான் போய் டாக்டர். இவன் நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே,
பயப்படாதீங்க. இந்த மருந்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். இதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். கோபி. சும்மா அக்கா. ஆமா. நீங்க இப்போ இங்கே ஒர்க் பண்றீங்க? ஆமா, நான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன இங்க? நான் என் ஃப்ரெண்டு இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க, அந்த நர்சிங் காலேஜில் படிக்கிற பொண்ணு. ஓ, அந்த பொண்ணா? கொஞ்சம் இங்க வாயேன். அந்த கேஸில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. அவளுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்கல. ப்ரிஸ்கிரிப்ஷன் காட்டு பார்க்குறேன். இந்த மருந்தெல்லாம் ரொம்ப டேஞ்சர் தான். பெரிய மனநோயாளிகளுக்கு கொடுக்குற மருந்து தான் இது. அந்த பொண்ணை ஏதோ செய்கிறதுக்காக தான் இந்த மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அவள் பொழைச்சிட்டானா மாற்றுறது பெரிய இடத்து பசங்க தானே. அந்த பொண்ணை உடனே இங்கேருந்து மாற்றுறது தான் நல்லது. என்னாச்சு? அதை நான் அப்புறம் சொல்றேன் அங்கிள். காயத்ரி நம்ம சீக்கிரம் மாத்தி ஆகணும், இல்லைன்னா ஆபத்து தான். வாங்க குடிங்க. நிறுத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க? யாரை கேட்டுட்டு இந்த பேஷண்ட்டை வெளியில கூட்டிட்டு போறீங்க? நீங்களே யாரு? நாங்களா? தப்பு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரை எடுக்கிறதுக்கு இங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த நிலைமையில இந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போக முடியாது. நாங்க கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போவோம். காசு பணத்துக்காக மெடிக்கல் எத்திக்ஸ் அடமானம் வைக்கிற உங்க முன்னாடி ஒரு பொண்ணோட வாழ்க்கை பறி போறத பார்க்க எங்களால முடியாது. நீங்க எல்லாரும் உள்ள போறீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களை எல்லாம் வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே அந்த பெரிய மனுஷனுங்க, அவனுங்களும் தான். வழி விடுங்க நண்பர்களே. ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஒன்று இல்லாம அதை பேன் பண்ணி வச்சிருக்க இந்த நர்சிங் காலேஜ்ல நம்ம எல்லாரும் இப்ப எதுக்கு இங்க ஒண்ணா வந்திருக்கோம்? இங்க நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஹராஸ்மெண்ட் பத்தி தட்டி கேட்கறதுக்காக தான். இங்க படிக்கிறதுக்காக வந்த பொண்ணை ராகிங்ன்ற பேர்ல ஹராஸ்மெண்ட் பண்ண இவங்களுக்கு சமுதாயத்துல நம்ம பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதிகமா ஃபீஸ் கூட கட்ட முடியாத காலேஜோட அட்மிஷன் பிளாக்குக்கு மேல இருந்து 7வது மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ண ரஜினியோட ரத்தக்கரை காயறதுக்குள்ள நம்ம ஊர்ல திரும்பவும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்க போறா? ஜாதி சங்கங்களுக்கும் முதலாளிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் கல்வியை கொண்டு போய் வித்ததால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலேஜுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. யார் இதெல்லாம் கேட்கறது? கவர்மெண்ட் இதெல்லாம் வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கு. பணத்திமிர்ல இவனுங்க கூட படிக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம மானபங்கம் படுத்தும் போது அரசியல் பக்கபலம் யாரோட பாதுகாப்புல நீங்க இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் உங்களை சும்மா விடாதுங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை மனநோயாளின்னு சொல்லி பொய்யா பிரதிபலிக்கிறானுங்க. காலேஜ் பிரின்சிபலும் நிர்வாகமும் எல்லாரும் தொட போறானுங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்றானுங்க. நம்ம மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம நடக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை வந்தா மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. அடிச்ச போடுறாரு. எத்தனை நாள் தான் சார் காலேஜுக்குள்ள வந்து பிரின்சிபல் டைரக்டரை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எஸ்பி சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டான எவிடன்ஸ் இருக்கு. நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. என்ன ஆதாரம்? சுயநினைவு இல்லாம சொல்ற பொண்ணை நம்புவீங்களா?
தப்பு தப்பா பேசாதீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்க பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க அப்படி சொல்லுவீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலேஜில் நடந்திருக்கு. வாத்தியாருங்களோட கொடுமை தாங்காம நிறைய பசங்க இந்த காலேஜை விட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் தற்கொலையும் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டுக்காக மாமா வேலை பார்க்குற இவங்க எல்லாரும் தான் அன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. வெளிநாட்டுல படிச்சு லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து வீசியான உங்களுக்கு நம்ம ஊர் ஏழை பொண்ணுங்களோட மானத்தை பத்தின கவலை உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. உங்களை இங்க அனுப்பி வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை விட வேண்டியது. போலீஸ்க்கு சம்பளம் தருது நீங்க தானே. VC go back, VC go back, VC go back, VC go back, VC go back. காயத்ரி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, தைரியமா இருக்கணும். இப்படி எதுவும் உன் வாழ்க்கையில நடக்கலன்னு உன் மனசாட்சியை நீ நம்ப வைக்கணும். இல்லனா நம்மளை விட பாதிக்கப்படுறது நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க தான். போங்கடா எல்லாரும். எப்ப பார்த்தாலும் என் பொண்ணை பத்தி தப்பா பேச வேண்டியது. என் பொண்ணுக்கு ஒண்ணு இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. ராஜி, ராஜி, என்ன வாடிங்க. என்னாச்சு? இந்த நேரத்துல பொண்ணு தனியா விட்டு எங்கடி போன? ஏன் இப்படி பண்ண? கதவை திறந்து போட்டு போயிருக்க. ஒண்ணு ஆகாது, என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது. நல்லதா இருப்பா. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. என்ன நடந்தது? கோபி, என்னால டீ கடை கூட போக முடியலடா. வெளியே தலை காட்டவே முடியல. ஒவ்வொருத்தரும் வந்து கண்டுபிடி பேசுறாங்கடா. நான் இவன் அப்பாடா, என்னால தாங்க முடியுமா சொல்லு? என் பொண்ணு படிச்சு பெரிய ஆளாகணும்னு நான் நினைச்சது தப்பா? நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? காயத்ரி எப்படி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி வரா. நம்மளால என்ன பண்ண முடியும்? அவளுக்கு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். இவனுங்களெல்லாம் ஷூட் பண்ணி சாவடிக்கணும். பொண்ணுங்கன்னா இவங்களுக்கு இளக்காரம் ஆயிடுச்சு. யோசிக்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? படிக்கிறதுக்கு தானே காலேஜுக்கு வராங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா இப்படி கொஞ்சம் கூட கல்ச்சர் இல்லாதவங்க. ஷேம். இதுல வேற தற்பெருமையா சொல்றாங்க நாங்கெல்லாம் தமிழன்னு. சரி, இதுக்கப்புறம் அவளால காலேஜ் கண்டினியூ பண்ண முடியுமா? இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணல. சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவளோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. நாங்க எல்லாரும் இங்க சேர்ந்து முடிவெடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். கோபி எங்களோட பேனல்ல சேர்மேனா நிக்கணும். அச்சோ, நானா? இது பொறுப்பு அதிகமாக இருக்க வேலையாச்சு. என்னை விட்டுடுங்க. இது வரைக்கும் நான் கிளாஸ் லீடராக கூட ஆனதில்லை. சேர்மனுக்காக போட்டியிடுறதுக்கு ஒன்றை தவிர எங்களுக்கு வேற ஆப்ஷன் யாருமே கிடையாது. கோபி, நீ இன்னும் கூட நல்லா யோசிச்சு பாரு. ஹலோ, ஹவ் ஆர் யூ சேர்மன்? நானும் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? நான்லாம் போட்டியிடலப்பா. ஐயோ, இந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு சேர்மன் ஆகுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. நமிதா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. பாரு, நீ எலெக்ஷன்ல நிக்கணும். இந்த காலேஜோட சேர்மன் ஆகணும். உன்னை அசிங்கப்படுத்தி கேவலமா பேசின நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்க முன்னாடி நீ ஜெயிக்கணும். அது என்னோட ஆசையும் கூட. தெளிவா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கோம். நடக்க போற எலெக்ஷன்ல நீ சேர்மனா நில்லு. கண்டிப்பா எல்லாம் நல்லதுதான் நடக்கும். அம்மா, கோபி, இரு. என்ன இது? ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீ லெட்டர் போட்டு. என்னாச்சு? நான் எப்படி அங்க நிம்மதியோட இருக்க முடியும்? அம்பிகாவோட குழந்தை காது குத்துக்கு நீ வராம போனதுனால எல்லாரும் எப்படி திட்டினாங்க தெரியுமா? உன் மாமாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ எப்ப அவர்கிட்ட மாட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி கோபி, நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருங்க. நாங்க இந்த ஹிஸ்டரி பிளாக் வரையும் போய் கவர் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி சரிங்க. அம்மா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். எதுக்காக நீங்க இப்போ இங்க வந்தீங்க? உங்களுக்கே உடம்பு முடியல. ஒரு லெட்டர் போட்டு நானே வந்திருப்பேன்ல. பேசாதடா. லெட்டராமே, இவ இருக்கிறதுனால தான் உன்னை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
சரி, நம்ம காயத்ரியோட விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாததுனால போய் பார்க்கவும் முடியல. என்ன பண்றது? நான் அங்க இருந்ததுனால உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. உன்னை பத்தி நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. கண்ணை மூடுனாலும் உன்னோட நினைப்பாதான் இருக்கு. நீ என்னடா இப்படி இருக்க? நீ சரியாவே குளிக்கிறது இல்லையா? இந்தா, இதுல கொஞ்சம் பலகாரமும் ஊறுகாவும் இருக்கு. இந்தா, வேளைக்கு சாப்பிடணும், சரியா? நீ என்ன அங்கேயே நின்னுட்ட? இங்க வா. இங்க பாரு, நான் இப்ப போறேன். இப்ப பஸ் ஏறினாதான் சீக்கிரம் போய் சேர முடியும். இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க, பயங்கரமான ஆளு. ஜெயிச்சிட்டோம் 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 ஸ்டூடண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஜெயிச்சிட்டோம் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத் நம்ம சேர்மன் கோபி கிருஷ்ணன் நம்ம சேர்மன் கோபி கிருஷ்ணன் நம்ம சேர்மன் கோபி கிருஷ்ணன் நம்ம சேர்மன் கோபி கிருஷ்ணன் ஜெயிச்சிட்டோம் 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 கோபி கிருஷ்ணன் ஜெயிச்சிட்டார் கோபி கிருஷ்ணன் ஜெயிச்சிட்டார் கோபி கிருஷ்ணன் ஜிந்தாபாத் கோபி கிருஷ்ணன் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஜிந்தாபாத் ஆஹா, கோபியா? என்னைக்கு ஊருக்கு போற? இதோ கிளம்பிட்டேன். அடுத்த பேட்சும் இங்கிருந்து கிளம்புறாங்க. எவ்வளோ வருஷத்துக்குள்ள எத்தனை குழந்தைய வர்றதும் போகிறதும் நான் பார்த்தேன். இனி இங்கே அடுத்த வருஷம் நான் இருக்கணும்னு தெரியல. மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயாச்சே. சரி, நான் கிளம்புறேன். நிறைய கிளாஸ் ரூமை பூட்ட வேண்டியிருக்கு. வரேன். இங்கிருந்து தான் சரஸ்வதி உன் கண்ணில் இருந்து தான் அறிவோட முதல் ஒளி என் இதயத்தில் முத்தமிட்டது. இதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கிருந்து தான் இஃப் ஐ ஹேட் த ஹெவன் எம்ப்ராய்டர் க்ளோத்ஸ் ஐ வுட் ஹவ் ஸ்ப்ரெட் தெம் அண்டர் யுவர் ஃபீட்ஸ் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது. இங்கிருந்து தான் நீங்கள் அரசியலில் தலையிடலைன்னா அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். அப்பா, காயத்ரி, என்ன முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? நான் இனிமே என்ன பண்ணுவேன் கோபி? நான் மறக்க முயற்சி பண்றதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அதிகமா ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. சாவு எதுக்கும் ஒரு தீர்வு கிடையாது. அப்படின்னா இந்த உலகத்துல கஷ்டப்படுறவங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. உனக்காக பிரார்த்தனை பண்ணி போராட்டம் நடத்துற நிறைய பேர் உன் கூட இருக்காங்க. நீ அவங்கள தோக்கடிச்சிடாது. என்ன பாரு, உன்னை கொடுமைப்படுத்துறவங்களை சட்டத்துக்கு முன்னாடி நம்ம கொண்டு வரணும். அவங்க தப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் நம்ம கொடுக்க கூடாது.
காயத்ரி என் பாடி எடுத்து காயத்ரி, இல்ல காயத்ரி, காயத்ரி, வேண்டாம், வேண்டாம். காயத்ரி, காயத்ரி, விடுமா? கேளுமா அமைதியா இரு, காயத்ரி. அமைதியா இரு. என்ன பாடுங்க நிறைய கனவுகள் கண்டுட்டு இருந்த பொண்ணு தான் நீ ஒரு வாட்டி கேட்டல இப்போ நம்ம குழந்தைகளா இருக்கணும்னு. இப்போ எனக்கே தோணுது இப்போ நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாம். நிறைய சிரிக்கிற, நிறைய பேசுற அந்த பழைய காயத்ரியா நீ மாறணும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் கொடுக்குற அதே பழைய காயத்ரி நீ அப்படி மாறணும். நீ சொன்னது சரி. நான் தற்கொலை பண்ணா என் கூட சேர்ந்து சாகிறது இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களும் தான். அவங்களுக்காகவே நான் கண்டிப்பா சாக மாட்டேன். இது சத்தியம். கிவ் ஃப்ளவர்ஸ் டு த ரெபல் ஹூ ஃபெயில்ஸ். கேள்விப்பட்டிருக்கல? டேய், இத்தனை நாள் ஆயிடுச்சு, மனோவை பத்தி தகவலே இல்லை. நேற்று நான் அவன் வீட்டுக்கு கால் பண்ணும்போது அவங்க அம்மா அழுது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. ஏதாவது அவன் தேவையில்லாத வேலை பண்ணியிருப்பானா? அவனுக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. நீ பெருசா டயலாக்லாம் அடிக்காத. உனக்காக மட்டும்தான் இந்த கேமே ஆடும். ஓ, நான் சொன்னதுனால தான் ஒரு பொண்ணு பேரை சொல்லி ஏமாத்துனீங்க. ஆள் பின்னாடி சுத்தாம இருக்கிறதுக்கு தானடா இவ்வளவு விஷயத்த நாங்க பண்ணோம். இனி இப்படிலாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? Thank you. Hello. How are you? Fine. சாரி மச்சான், நாங்க ரொம்ப பயந்துட்டோம். நாங்க ஒரு தமாசுக்காக ஆரம்பிச்சோம். இது சீரியஸ் ஆகும்னு நினைச்சு பார்க்கல. நாங்க உன்னை ஃபோன்ல நிறையவே ட்ரை பண்ணோம். நீ எங்கன்னு தெரியாம ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுடா. டேய், இதெல்லாம் காலேஜ் வாழ்க்கையில ஒரு தமாஷா எடுத்துக்கோடா. தமாஷா எடுத்துக்க மாட்டேன். வேணும்னா இது ஒரு ஜோக்கா எடுத்துக்கிறேன். ஒரு காமெடி சொல்லியிருக்கேன், ஏன்டா சிரிக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு அது அப்பவே தெரியும், யாரோ என்னை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேதி பிடுங்கிறதுக்காக நான் கொஞ்ச நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். நீங்களா பயந்து செத்தீங்களா? டேய், நான் பெங்களூர்ல எங்கள் ஆன்ட்டி வீட்டில் இருந்தேன்டா. பெல் அடிச்சிச்சு, நான் கிளாஸ்க்கு போகிறேன். வெக்கேஷனுக்கு என்ன பிளான்? எப்பவும் மாதிரி தான். அப்புறம் சில பயணம், சில நண்பர்கள், அவங்களெல்லாம் பார்க்கணும். அப்புறம் மதுரையில் ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம், அங்கேயும் போகணும். அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு, அதையும் பார்க்கணும். எனக்கு ரிசர்ச் தீசிஸ் ஃபினிஷ் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். காலேஜ் முடிச்சோடனே ஸ்ட்ரெயிட்டா யூனிவர்சிட்டி போகணும். கோபி, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? பாரு, ரெக்கார்ட்லாம் சைன் பண்ணி வச்சிருக்கேன். ரெக்கார்டா? எந்தா? நமிதா கொடுத்தா. சரி. பிரசிதா, என்னாச்சு கோபி? நமிதாவை பாத்தியா? இல்ல, கொஞ்ச நாள் ஆச்சு அவ கிளாஸ்க்கு வந்து. என்ன விஷயம்? இல்ல, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். உனக்காக ரெக்கார்ட்ஸ் எழுதுறாங்க, உங்க அம்மா கூட நட்பு வைக்கிறாங்க, உன்னோட விஷயத்துல தனி கவனம் செலுத்துறது. நிறைய தடவை எனக்கே சந்தேகம் வந்திருக்கு. அவளுக்கு உன் மேல தனி பாசம் இருக்கு. she loves you. என்னன்னா இப்படிலாம் சொல்றீங்க? அவ பெரிய இடத்து பொண்ணு, அழகாவும் இருக்கா. இந்த லவ்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாதுண்ணா. உனக்கு என்னடா குறைச்சல்? நீ ஒன்று என்ன மாதிரி குருட ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லைனாலும் நீ ராத்திரி பகல் பார்க்கலாமே. இது ஒரு ரீதியான காம்ப்ளெக்ஸ் தான். காம்ப்ளெக்ஸ் இருக்கவன்லாம் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, சும்மா நேரத்தை வீணடிக்கிறதுக்கு. எனக்கு வேற வேலை இருக்கு. நீ இங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இரு, நான் போறேன். ஐயோ அம்மா, பார்த்து.
பெண்பாவை தண்ணிலே பட வந்தார். உனக்கு அவளை பிடிக்கும்னா நீ ஓப்பனா சொல்லு. அது வந்து நான் எப்படி சொல்றது? வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிமிஷம்தான் இது. மனசு பூரா அன்பும் காதலும் ஆசையும் இருக்கிற ஒரு பொண்ணு நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற ஒரு டைமில் நீங்கள் அவளை பார்க்கும்போது வானத்தையும் பூமியையும் நட்சத்திரத்தையும் சாட்சியாக வச்சு உன்னோட காதலை நீ அவகிட்ட சொல்கிற. ஹாய் கோபி, நீ இவ்வளோ நாள் எங்க போயிருந்த? ஐ ரியலி மிஸ் யூடா. ஹாஸ்டலுக்கு கால் பண்ணா ஃபுல் டைம் என்கேஜ்ட். அந்த சுமித் கிட்டயும் மகேஷ் கிட்டயும் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனா அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. இப்படியாடா எஸ்கேப் ஆகுறது? நான் இன்னைக்கு காயத்ரியோட விஷயங்களுக்காக கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஓ சாரி. தேங்க்ஸ். உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சேன். நேத்து எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது. அவருக்கு லீவு ரொம்ப நாள் இல்லாதனால சீக்கிரமா நடத்தணும்னு அவங்க ஃபேமிலியில சொல்லிட்டாங்க. மேரேஜ்க்கு உங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்ன, கூப்பிடலன்னா நானே வந்துருவேனே. அப்புறம் இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நம்ம அப்புறம் சந்திப்போம். அப்படியே இன்னொரு ஏப்ரலும் வரப்போகுது. எனக்கு இந்த காலேஜும் கிளாஸ் ரூமும் ஆழமரத்துக்கிட்ட இருந்து முடிவு பெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. காலேஜில் என்னோட பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாமே என்னோட மனசில் அப்படியே அழியாமல் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியணும் எதுக்காக கோபியை நான் அவாய்ட் பண்ணுறேன்ற விஷயம். தேங்க்யூ. ஓகே பாய். பாய் பாய் பாய். பாய் சொல்றது எப்போ ஒரு கஷ்டமான விஷயம்தான். காதலும் நட்பும் சண்டையும் பொறாமையும் எல்லாம் கடந்து போன ஒரு காலம்தான். இனி கனவுகள் மட்டும்தான். இந்த கனவுகள் தான் நம்ம வாழ்க்கையில முன்னோக்கி பயணம் செய்ய வைக்கும். கேம்பஸ்குள்ள ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருந்தவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு குடும்பமா சேர்ந்து மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காம கடந்து போயிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை வேணும்னே செஞ்சிருக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட நிறைய உண்மைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். கனவுகளுக்கும் ஒவ்வொரு விதி இருக்கு. பார்க்கறதுனால மட்டும் எதுவும் சொந்தமாகாது இல்ல? கோபி, உன்கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும். என்கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. நீ உண்மையை மட்டும்தான் என்கிட்ட சொல்லணும். கேளு. உன்னோட மொபைல் என்ன சுவிட்ச் ஆஃபா? நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன். நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல. கோபி கிருஷ்ணன் தானே? ஆமா. இவன் நிறைய சொல்லியிருக்கா. எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க? நான் நாளை காலையில் போயிடுவேன். சரி பார்ப்போம். போலாமா?
நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. சிறிது நேரம் கழித்து அழைக்கவும். ஹலோ ஹலோ நமிதா வீடு தானே? ஆமா. நமிதா இருக்காங்களா? இல்லையே, அவங்க காலையில் தானே போனாங்க. நீங்க யாரு? நான் கோபி கிருஷ்ணா பேசுறேன். யாரு ஃபோன் பண்ணிருந்தாங்க? யாரோ கோபி கிருஷ்ணனா. நாங்க இல்லன்னு எதுக்காக சொன்னீங்க? எனக்கு ஃபோன் வந்தா என்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணது கொடுக்கலன்னு நீ எதுக்கு எங்கிட்ட சண்டை போடுற? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த வீட்ல இப்படிதான் இருக்கணும்னு. என்ன மம்மி இது? என்ன நமிதா பிரச்சனை? நீங்களே பாத்தீங்களா? திஸ் இஸ் சோ சீப். ஹேய் லிவ் இட். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. கோபி தான் கால் பண்ணிருந்தான். அவங்க எல்லாம் இன்னைக்கு தான் ஊருக்கு திரும்பி போறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள திரும்பி பார்க்கவே முடியாது. இதான உன் பிரச்சனை? சரி, நம்ம உன் காலேஜுக்கு போறோம், உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறோம், பாய் சொல்லிட்டு வரோம். ஓகே? கடைசியில நானும் இந்த கேம்பஸ்ல இருந்து கிளம்புறேன். எனக்கு முன்னாடி கிளம்பி போனவங்க பாதையிலேயே விடை தெரியாத சில கேள்விகளை நானே கேட்டுக்கிட்டு ஒரு டைம்ல என்னோட பெரிய கனவா இருந்த அமெரிக்கன் ஸ்காலர்ஷிப். ஆனா என்னோட ஊரும் அதோட வாசனை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி இன்னொரு நாட்டில் வாழ்ந்து சாகிறதுக்கு என்னால் முடியாது. அதுக்கான திம்பம் தைரியம் எல்லாம் இந்த காலேஜில் இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். சேகப்பு மண்ணும் முந்திரி தோட்டமும் இருக்கிற ஏன் ஊருக்கு நான் திரும்பி போகிறேன். அங்கே என் அம்மா எனக்காக காத்துட்ருப்பாங்க. அதுக்கு முன்னாடி காயத்ரியை நான் ஒரு முறை பார்க்கணும். ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஸ் நம்மளை விட்டு தூரமா போயிட்டா மனசு கஷ்டமா இருக்கும்னு படிச்சிருக்கேன். உண்மைதான் போல. Do you love him? I don't know. அண்ணா கோபியை பாத்தீங்களா? ஐயோ, கொஞ்சம் முன்னாடி இங்கே தானே இருந்தான். இப்போதான் அவன் போனான். அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. நல்லது தானே, நல்ல பையன். இங்கே படித்த பசங்க நிறையா பெரிய ஆளாகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கிளம்புறேம்மா. போலாமா? வேணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா போலாம்.
ஏய் இதெல்லாம் எல்லாரோட காலேஜ் லைஃப்லேயும் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு தான். நினச்சி பார்க்கும்போது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நடக்கிறது தான். என்ன சரிதானே? இங்க பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அப்புறம் பிஸியா போக போற நம்மளோட வாழ்க்கையில இதெல்லாம் வெறும் தூரல் மாதிரி அப்பப்போ நம்மள வந்து நினைச்சிட்டு போயிடும். ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர. ஹலோ, யார் அது? ஸ்ரீஹரி. நியூ கமரா? ஆமா. நான் சத்யா, மியூசிக் ஸ்டூடெண்ட்டு. ஒரு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், போலாமா? ஏதோ மோகம் ஏதோ ராகம் நேத்து வர நினைக்கலையே ஆசவத முளைக்கலையே செய்தி என்ன வணக்கிலேயே.